தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை கெடுப்பார். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம்னா வீட்டை க்ளீன் பண்ணுவோம், பெயிண்ட் அடித்து புதுசாக மாற்றுவோம், அப்படித்தானே? எழுப்புதல் வரப்போகிற நேரத்தில் தேவன் முதலாவது சபையவே சுத்தப்படுத்தி பரிசுத்தமாக்க விரும்புகிறார். பணம், பொருள், ஃபேமஸ், உலக இச்சைகள், வெளிவேஷம், தேவ அழைப்பே இல்லாமல் திறமையை நம்பி முழு நேர ஊழியம் செய்கிறவர்களே ஜாக்கிரதை. ஒன்று மனம் திரும்புங்கள், இல்லை தகுதி இல்லைன்னு ஒத்துக்கிட்டு ஊழியத்தை விட்டே வெளியேறுங்க. விசுவாசிகளை சிலர் பாவிகளாய் இருக்கலாம், அவர்களும் மனம் திரும்ப ஆராதிக்க மட்டுமே ஆலயத்துக்கு வரணுமே தவிர சபையை பேசி உடைக்கிற ஓநாய்களாய் உள்ளே வரக்கூடாது. தனக்கு பிடித்தவர்களை தன்னை உயர்த்தி மற்றவங்களை கீழ்த்தரமா பேசி பலிபீடத்தை சாபத்தீடாய் ஆக்குகிற ஊழியக்காரர்களே, தேவ வார்த்தையை சொல்லாமல் விசுவாசிகளுக்கு பிடித்த மாதிரி மட்டும் பிரசங்கிக்கிறவர்களே, இலவசமாய் கொடுக்க வேண்டிய சுவிசேஷத்தை நகையை கலட்டி போடு, கட்டுக்கட்டா பணத்தை போடு என்று பிசினஸ் பண்ணுபவர்களே, அந்த காணிக்கையில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்பவர்களே, சிலைகள் போட்டோக்கள் மட்டும் இல்ல, தேவனுக்கு மேலாக மனிதர்களை உயர்த்தி விக்கிரக ஆராதனை செய்பவர்களே, வெளியே ஆக்டிவ், உள்ளே சபையை தூங்க செய்பவர்களே, வெறும் பிரசங்கத்தில் தான் அனல், வாழ்க்கையில் எதையும் ஃபாலோ பண்ணாமல் குளிர்ந்து போன ஊழியக்காரர்கள் விசுவாசிகளே, பிரசங்க நேரத்தில் வெளியே டைம் பாஸ் பண்ணும் செல்லை நோண்டும் விசுவாசிகளே, இந்த கிருபையின் காலத்தில் முதலாவது நீங்க மனம் திரும்புங்க. இனியுமே காலம் செல்லாது. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் புறப்பட்டு சாபத்தீடானதெல்லாம் எரிச்சு போடுவார், தகுதி இல்லாததை துரத்தி போடுவார். நசிங்கன அவருடைய ஆட்டுக்குட்டிகளை ஆற்றி தேற்றி போஷித்து அற்புதங்கள் செய்து எழுப்புதலில் சபைகளை வேறொரு பரிமாணத்துக்கு எடுத்துச் செல்வார். சீக்கிரம் அவர் சபைகளை சுத்திகரிப்பாராக. நன்றி.